ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான குருமா ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 10 பல் தேங்காய், 4 துண்டு இங்கூடவே 5 பச்சை மிளகா, அரை ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க 2 உருளைக்கிழங்கு பிளஸ் அது கூட கொஞ்சமா பட்டாணி சேர்த்து அதையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு காரம் கொஞ்சம் பத்தாம இருந்துச்சு, அதனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா கரம் மசாலா போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போயிட்டு குக்கர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உருளைக்கிழங்க கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.